ஆண் வந்து ஒரு பெண் அதிகமாக எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான். அது மிஸ் ஆகிற இடத்துல தான் நீங்கள் சொல்கிற அந்த மிஸ்ஃபயர் ஆகிறதோ அல்லது பிரிவு ஏற்படுறதோ விவாகரத்துகள் ஏற்படுறதோ எல்லாமே ஒன்றே ஒன்று தான். ஒரு ஒரு மனைவியோ அல்லது வந்து ஒரு காதலையோ ஒரு ஒரு ஆணுகிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று முக்கியத்துவம் மட்டும்தான். ஓகே. நீங்கள் வந்து கோல்டில் தங்கத்தில் குளிப்பாட்டு, வைரத்தில் வந்து இது பண்ணு, அரண்மனையில் வாழவை, அதெல்லாம் தேவையே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கான முக்கியத்துவத்தை என்னுடைய ஆண் கொடுக்குறானோ, அந்த காதலனோ அல்லது கணவனோ அவனு எல்லா இடத்துலையும் அந்த முக்கியத்துவங்கிற ஸ்பேஸை வந்து எனக்கு கொடுத்துருக்கானா, அதை கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் அவள் வந்து சரண்டர் தான். அதை மீறவே மாட்டான். அது எந்த அரக்க குணம் படைத்தவங்களாக இருந்தாலும் அவ்வளோதான். அந்த முக்கியத்துவம் எப்போ மிஸ் ஆகுதோ நீ அரண்மனையிலேயே வாழ வச்சாலும் தூக்கி போட்டு போயிடும். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக அந்த அந்த ஏன்னா ஒரு பெண் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொடுக்குறா. இன்னைக்கு கூட நான் உண்மையிலே இது எதுக்காக சொல்ல, நீங்கள் வீட்டில் கேட்டுருக்கும்போது கேட்டுருந்தேன். பையன் பிறந்ததை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேள்வி கேட்குறேன். அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 10th மந்த்தில் இல்லை எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். வெயிட்டாக இருந்தால் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதனால தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நிமிர்ந்து நடக்கிறோம் அப்படின்னு. ஸோ வெயிட் இப்படி போகுது, ஆனால் நிமிர்ந்து நடக்கிறாங்க. அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறது அடப்பாங்க இப்படி ஒன்று இருக்கா, அந்த முதுகு தட்டி அவங்க இப்படி பண்ணிக்கிட்டா தான் அவங்களால நடக்க முடியும். இல்லைன்னா நடக்க முடியாமல் விழுந்துருவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை இது. அப்படிங்கும்போது இல்லை நம்மளாம் ஒன்றுமே பண்ணல அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு புரிதலையும் அந்த ஒரு விட்டு கொடுத்தல் அல்லது முக்கியத்துவத்தையும் கொடுக்கும்போது அங்கே எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது.